எப்படி இருந்தவர், எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் செல்வத்தையும் அவர் அடைந்தார் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக எளிய வாழ்வு. யாரும் அந்த மாதிரி ஒரு வறுமையான சூழலை பார்க்க முடியாது. ஒரு வறுமையான சூழலிலிருந்து பள்ளி படிப்பு கூட படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இலங்கையிலிருந்து தன் தாயுடன் சென்னைக்கு வந்து தன் அண்ணனுடன் இணைந்து கொண்டு கலைத்துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, தொடக்கம் என்பது பலருக்கு கடினம். அது மாதிரி அவர் பல முயற்சிகள் பண்ணார். அவருக்கு உடனடியாக நாம் நினைத்தது போல திரைப்பட வாய்ப்பும் கிடைக்கவில்லை. கதாநாயகனாக வருவதற்கு பெரிய வாய்ப்பு முதலில் கிடைக்கவில்லை. அவர் இந்த திரைப்படத் துறையில் தன்னை மிகவும் அலைகழித்து கொண்டு தன்னை ஆட்படுத்தி கொண்டு இந்த நிலைக்கு வந்தார். அதுவும் திரைப்படத் துறையில் மாபெரும் வெற்றி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தான் அதிகமான மக்கள் செல்வாக்கு என்ற ஒரு நிலையை மாற்றி காட்டி புரட்சி தலைவருடைய திரைப்படங்கள் என்று அவருடைய மகோன்னதமான படங்கள், அப்படிப்பட்ட ஒரு திரைப்படங்களை நீங்கள் எல்லாம் கண்டு களிக்க வேண்டும். காரணம், நாங்கள் எல்லாம் எம்ஜிஆர் படம் பார்த்து வளர்ந்தவர்கள். ஏனென்றால் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மலேசிய நாட்டுக்கு சென்ற பொழுது அங்கிருந்த ஒரு தொழிலதிபர் என்னை பார்த்து கேட்டார். அங்கு ஒரு விருந்துக்கு அழைத்தார்கள். அந்த விருந்தில் எல்லா வகையான உணவும் இருந்தது, மது வகைகளும் இருந்தது. நான் பிறவி சைவம், நான் சைவ உணவுதான் உண்பேன் என்றேன். சரி என்றார்கள். அந்த மது வகைகளை பார்க்கும் பொழுது எனக்கு இதெல்லாம் ஈடுபாடு இல்லை, எங்களுக்கு தெரியாத பழக்கம் என்றேன். அவர் உடனே என்ன கேட்டார் தெரியுமா? நீங்கெல்லாம் யாரு, எம்ஜிஆர் ரசிகர்களான்னு கேட்டார். ஏன்னா திரைப்படத்திலேயே தன்னை அப்படி ஒரு செதுக்கி கொண்டவர். புகை பிடிக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது, மது அருந்துகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியாது. எந்த விதமான ஆர்வங்களையோ ஆசைகளையோ அவர் தன்னுடைய படத்தில் தானாக பிரதிபலித்துக் கொள்ள மாட்டார். அந்த படங்கள் எல்லாம் ஒவ்வொரு படமும் ஒரு பாடம், ஒவ்வொரு பட தலைப்புமே அப்படி பொருத்தி பொருத்தி எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய அளவில் வாரிசு என்று பேசுவீர்கள். ஆனால் அந்த காலத்தில் 1000ல் ஒருவன் அந்த மாதிரி ஒரு தலைப்பு வராது. தர்மம் தலை காக்கும், தாய் சொல்லை தட்டாதே, இதெல்லாம் அந்த பட தலைப்புகளே மக்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு அம்மாவை மதிக்காத பிள்ளைகளாக நாம் என்றைக்கும் இருக்கக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருந்தார். தாய் ஒரு சிறந்தொரு கோயிலும் இல்லை, அம்மாதான் அனைத்தும். அவருக்கு அப்பா மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் அப்பா இளமையில் அவர் இழந்து விட்டதனால் தன்னுடைய அன்னை சத்யா அவர்கள்தான் தன்னை வளர்த்தார்கள் என்பதில் தன்னை அவ்வளவு ஈடுபடுத்திக் கொண்டு அன்னை மீது அவ்வளவு மரியாதை. அதனால தான் சொல்றது, பிள்ளைகள் நீங்கள் எல்லோரும் அம்மா பேச்சை கேட்கணும். ஏனென்றால் தாய்